விஜயை விட விஜய் கூட இருக்கிறவங்க, அதாவது விஜய்க்காக பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் சரியான டிப்ளமசியை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு தோணுது எனக்கு. அது வந்து கரெக்டான சேனலையோ, கரெக்டான ஆட்களையோ, கரெக்டான வார்த்தைகளையோ பயன்படுத்துறது எனக்கு தெரியல. அது அவங்களோட அறியாமை இருக்கலாம், அவருடைய பிம்பமா இருக்கலாம், அவருடைய எண்ணமா இருக்கலாம். இப்படி பேசினா தான் அப்படி ஒன்று நினைச்சலாம். அது எனக்கு தெரியாது என்ன. நான் சரியா செய்யல, சரியா நடக்கல. அதாவது என்னன்னா கூட்டணி அதாவது நான் திரும்ப சொல்றேன், தனியா பலமுறை நான் சொன்னதுதாங்க. விஜய் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அவர் பஸ்ஸுக்காக காத்திருந்தாரான்னு நான் கேட்குறேன். அவர் ட்ரெயினுக்காக காத்திருந்தாருன்னா நீங்க பஸ்ஸை மிஸ் பண்ண, பஸ்ஸு போகும், ஃப்ளைட்டு போகும், அவர் எதுக்காக காத்திருந்தாருன்னு பஸ் தெரியும். ஸ்டாப்ல இருந்தா பஸ் நீங்க நினைக்கிறீங்கல்ல, பஸ் ஸ்டாப்ல இருந்து நான் வந்து ட்ரெயினுக்கு போறக்கா உட்காந்துருக்கலாம், பஸ் ஸ்டாப்ல வந்து ஆட்டோக்கு போகலாம். நீங்க ரிட்டாரிக்க பண்ணா நான் 2-3 பெட்டரா ட்ரை பண்ணேன். அது அவருடைய எண்ண ஓட்டம் என்னன்னு தெரியாம நாம அவர் தோத்துட்டாரு, அவர் ஏமாந்துட்டாரு, அவர் பின்தங்கிட்டாருன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஆனா இங்க இன்னைக்கு என்ன நிலவரம் கிடைக்குதுன்னா, பல முறை கிடைச்சது 2024 அதிமுக பாஜக கூட்டணி சேர வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பினார்கள். இன்னைக்கு லேட்டா வந்து சேர்ந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம போயிடணும், இல்லாட்டி தாவேகா கூட போயிடணும், தனியா இருந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு திரு ஓபிஎஸ்க்கு சொன்னாங்க. அவர் மொத்தமா கொண்டு போய் சேர்த்துட்டார். அந்த மாதிரி கீழே கிரவுண்ட் நிலவரம் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா தான் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியும்.